மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2025 முடிஞ்சதுக்கு அப்புறம் டீம்லாம் பயங்கரமா செட் ஆயிருச்சு இல்லையா? இதுல ஒரு 6 டார்க் ஹார்சஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட இது மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஓரளவுக்கு டீசென்டான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி இது போஸ்ட் ஐபிஎல் 6 டார்க் ஹார்சஸ், அதாவது சர்ப்ரைஸ் பேக்கேஜா இந்த ஐபிஎல் 2025ல இருக்க போற பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎம் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு சூப்பரான பிக்கா அப்படின்னா கண்டிப்பா ஒரு வேல்யூபிளான பிக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ரொம்ப சின்ன பையன், ஃபியூச்சரை நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான விஷயமா அது இருக்கும். அதை தாண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் 2024 மறக்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸா அமைஞ்சிருச்சு. ஒரு பேக்கப் ஆப்ஷனா உள்ள வந்தாரு. ஆனா அவர் விளையாண்ட விதம், பும்ரா மாதிரி பிளேயரை ஃபர்ஸ்ட் பால்லே டேக் ஆன் பண்ணது, ஒரு மாதிரி வந்து ரணகலப்படுத்திட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் எவ்வளவு என்டர்டைன்மெண்டான கேம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னும் இன்டு 200x என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி தான் இவரோட பேட்டிங் இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஒரு தனி டேலண்ட் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா ஃபைன் பண்ணிட்டாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு, அதை நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா அவர் வந்து இந்தியன் பிச்சர்ஸ்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா அவர் இருக்காரு. டெஃபினெட்லி வந்து இந்த ஃபார்ம் அவுட்ல இருந்து ஃபார்முக்கு வர்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு மேட்ச் தான். அது நடந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து அப்படியே வந்து சூப்பரா ஆயிரும். இந்த வாட்டி இவர் கேஎல் ராகுலோட ஓபன் பண்ண போறாரா இல்ல ஃபேபோட ஓபன் பண்ண போறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஒரு பயங்கரமான பை, அவர் ஒரு பயங்கரமான டார்க் ஹார்சஸா இதுல இருக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேவன் ஜேக்கப்ஸ். இந்த பேரை பத்தி பெருசா யாருமே பேசியிருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு சில தமிழ் சேனல்ஸ் பேசியிருக்கோம், அதுல நானும் ஒரு ஆளு. பேவன் ஜேக்கப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயர். அங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பையன். ரொம்ப சின்ன வயசு இந்த பையனுக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நியூசிலாந்து டீமுக்குள்ள ஆட் ஆயிருக்காரு. ஸ்ரீலங்கா சீரிஸ் ஒன்று ஆட போறாங்க, அதுல T20 மட்டும் பேவன் ஜேக்கப்ஸ் விளையாட போறாரு. இந்த பையனோட கேம் வந்து பாக்குறப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பேட் ஸ்விங் இந்த பையனுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனாலேயே இந்த பையன் வந்து சூப்பரா வந்து ஃபியூச்சர்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் இந்த பையனோட அந்த ரன் அப்பையோ கொஞ்சம் இந்த ஷார்ட் பால் இஷ்யூஸையும் இந்த பையன் இது பண்ணா அப்படின்னா ரொம்ப நல்ல பிளேயரா வருவான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் பாருங்க, அவங்க வந்து எங்கேயோ டொமஸ்டிக் விளையாண்டுட்டு இருக்க ஒரு பையனை போய் பிடிச்சி அங்கேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்து இப்போ மும்பையில் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு பயங்கரமான பவர் ஹிட்டர் இவர். ஸோ டெஃபினெட்லி 11ல வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸ். பார்ப்போம், ஏதாவது ஒரு நல்ல பிளேயர்ஸ் ஃபார்ம் அவுட் ஆகுறப்பையோ இல்ல வேற ஏதாவது இன்ஜுரி இஷ்யூ வர்றப்பையோ இந்த பையனோட தேவை அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பையனை யூஸ் பண்ணுவாங்க. பேவன் ஜேக்கப்ஸ் ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் ஃபார் ஃபியூச்சர்னு கூட நான் சொல்லுவேன். நாட் ஓன்லி ஐபிஎல். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வந்து அவரோட பேர்லயே இருக்கிற இன்னொரு ஒருத்தர் தான் ஜேக்கப்ஸ் பெத்தல். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஒரு செமையான ஒரு பை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது இல்லையா, அதுக்கு இங்கிலாந்து வந்து இவரோட பேரை ஆட் பண்ணிருக்காங்க. 3 ஃபார்மேட்லயுமே ஜேக்கப் பெத்தல் விளையாட போறாரு இங்கிலாந்துக்காக அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். விளையாண்டு இருக்காரு அப்படிங்கிறதும் ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல பிபிஎல்ல ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி இம்மென்சிவான எஃபெக்டா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி இவர் வந்து ஒரு செம டேலண்ட்ங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இவரோட பேட்டிங் பாக்குறப்போ வந்து சூப்பரா இருக்கு. மிடில் ஆர்டர்ல இறக்கி உள்ள லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ஒன் டவுன் கூட இறக்கி உள்ள, ஓபன் கூட பண்ண வைக்கலாம், என்ன வேணாலும் நீங்க அவரை வச்சு பண்ணலாம். அடிக்க தெரியும் அவருக்கு, அவ்வளவுதான். வந்தா அடி போனா இடி அப்படிங்கிற மாதிரி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜேக்கப் பெத்தல். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பண்ண சூப்பரான ஒரு விஷயம் ஜேக்கப் பெத்தல் எடுத்தது. பட் ஃபின் ஆலன் மாதிரி ஒரு டேலண்டே எடுத்து உட்கார வச்சவங்க ஆர்சிபி. சோ நம்ம வந்து ஜேக்கப் பெத்தல் விளையாட வைப்பாங்களா என்ன தெரியல. பட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பேசுறப்போ ஃபியூச்சரை கணக்கு பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பிக்குங்க, மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு டேலண்ட். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க சொல்லுங்க, ஜேக்கப் பெத்தல் பார்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா சிஎஸ்கே எடுத்த ஜாமி ஓவர்டன். ரீசன்ட் டைம்ஸ்ல ஜாமி ஓவர்டனோட பேரு பயங்கரமா வெளிப்படுறதுக்கான 2 காரணம். ஒன்னு, அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் விபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. ரெண்டாவது சிஎஸ்கே எடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டா சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல இங்கிலாந்து ஆட் பண்ணிருக்காங்க. ரெட் பால் கிரிக்கெட்ல ரொம்ப பிரபலமான ஒருத்தர் தான் ஜாமி ஓவர்டன். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். ஆனா அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு செம்ம டேலண்ட்டுங்க, மாற்று கருத்து இல்ல அதுல. ஓகே, ஆனா கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஏன்னா அவரோட ஏஜ் ஃபேக்டர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் அவரால் வந்து பவர் ஹீட் பண்ண முடியும், பவுலிங் போட முடியும், நல்ல விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இவன் பவர் பிளேல கூட 1-2 ஓவர் தள்ளுறாரு, டெத்ல நல்லா பண்றாரு. அவரோட மசிலை யூஸ் பண்ணி பயங்கரமா பாலை எங்கேயோ தூக்கி 6 அடிக்கிறாரு. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 6 அவுட் ஆஃப் த பார்க் அடிச்சிருந்தாரு.
எஸ் அந்த மாதிரி நல்லா மசில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஆப்வியஸ்லி வந்து சிஎஸ்கே எடுத்தது செமையான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட ஒரு எக்ஸ்பேக்டரா இருக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இவர் ஒரு டார்க் ஹார்சஸ் பிகாஸ் இவர் எந்த மாதிரி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஒரு செமையான ஒரு பிக் இந்த ஐபிஎல் 2025 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பஞ்சாப் வந்து சூரியனேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை எடுத்திருக்காங்க. அந்த பையன் வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர். மும்பையை சேர்ந்த ஒருத்தர். ரீசெண்டா நடந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபில ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. விஜய் சாரி டீம்லயும் மும்பைக்காக ஆடிட்டு இருக்காரு. எஸ் பயங்கரமான ஒரு டேலண்ட்னு சொல்லிட்டு ஸ்டேஸ் ஏறி இவர் ரொம்ப புகழ்ந்து தள்ளி இருக்காரு. பிகாஸ் அவர் தான் மும்பையோட கேப்டன் டொமஸ்டிக்ல. அண்ட் பஞ்சாப்லயும் வந்து ஸ்டேஸ் ஏர் தான் கேப்டன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு சூரியனேஷ் வந்து விளையாட வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பயமறியாத ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. எஸ் அவர் போயிட்டு 10 பால்ல 30 ரன் அந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறாரு. அதுவும் அவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா அடிச்சு இந்த எப்படி சொல்றது ஒரு பயங்கரமா அடிக்கக்கூடிய இதெல்லாம் இல்ல. சூப்பரா டைமிங் பண்றாரு பால. அண்ட் நிறைய பேர் சொல்றாங்க தி நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் ஃப்ரம் மும்பை அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. எஸ் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அடிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை இவர்கிட்ட இருக்கு. ஒரு நல்ல டேலண்ட ஃபைன் பண்ணிட்டாங்க மும்பையோட டொமஸ்டிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பஞ்சாபோ இவரோட பிளே பார்த்து அண்ட் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கவுட்ல பண்ணதுனால இவரை எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சையத் முஸ்தக் அலியில காட்டிட்டு போயிட்டாரு. கடைசி 3 மேட்ச் ரொம்ப நல்லா விளையாண்டாரு சூரியனேஷ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் பஞ்சாபோட ஸ்குவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஸ்டான ஸ்குவாடா தான் எனக்கு இன்னமும் தெரியுது. ஸோ யாரை 11க்குள்ள கொண்டு வருவாங்க வரமாட்டாங்கலாம் நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இவரை எனக்கு என்னமோ ஆட வைப்பாரு ஸ்டேயர்ஸ். பிகாஸ் அவரோட ஸ்டேட்மேட்டா நல்ல டேலண்ட்னு ஃபைன் பண்ணிட்டாருங்கிறதுனால எனக்கு என்னமோ தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்த சமீர் ரிஸ்வி வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான டேலண்ட் அண்ட் ஒரு யங் பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க. பட் லாஸ்ட் இயர் 8 கோடி ரூபா வரைக்கும் போயிட்டு இந்த வாட்டி வந்து லட்சங்கள்ல தான் போனாங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி வந்து அவங்க வந்து நினைச்ச மாதிரி அவர் வந்து கரெக்டா அமையல சிஎஸ்கேல. ஏன்னா அவருக்கான இடம் வந்து அங்க இல்ல. எனக்கு தெரிஞ்சு டெல்லியில அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் எங்க இருக்குனாலும் அவர் டாப் ஆர்டரா இறக்கி விட்டாங்க அப்படின்னா அவர் தும்சம் பண்றாருங்க. அவர் ரொம்ப அசால்ட்டா விளையாடுறாரு. எஸ் அகைன் நான் சொல்றேன் சமீர் ரிஸ்வியை பாக்குறப்போ ரெய்னாவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு ரைட் ஹேண்டட். ஆனா ரெய்னா வச்சில்லாத ஷாட்ஸ் எல்லாம் இவர் T20ல வச்சிருக்காரு. பிகாஸ் இப்ப T20 எரா அப்படிங்கிறதுனால நிறைய பசங்க அதை வந்து இது பண்ணிட்டு தான் வராங்க. ட்ரெயின் ஆகிட்டு தான் வராங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டேட் கேம்ல வந்து 200 ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பால்ல அடிச்சிருந்தாரு. அந்த கேமோட இது பார்த்தேன் நான் லைக் ஹைலைட்ஸ் பார்த்தேன். ரொம்ப 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 அசால்ட்டா ஸ்பின்னர்ஸ் ஆடுறாருங்க. இந்தியன் பிச்சர்ஸ்ல உங்களால ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா ஆட முடியுது அப்படின்னா நீங்க ஒரு பிஸ்தா பிளேயர் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்தியன் பிச்சர்ஸ் மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸுக்கு எஃபெக்டிவான பிச்சா தான் வந்து இருக்கும். இவர் ரொம்ப அசால்ட்டா ஸ்பின்னர்ஸ் ஆடுறாரு. எஸ் ஒத்துக்கலாம் அது டொமஸ்டிக் லெவல் கேம் ரொம்ப சின்ன லெவல் கேம் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு தெரியும் ரஷித் கான் மாதிரி ஒரு பிளேயரே 2 6 அடிச்சாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கேம்லயே. அதுலயே அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சு போயிருச்சு. ஸோ டெல்லி வந்து கண்டிப்பா சமீர் ரிஸ்வி எடுத்தது ஒரு பயங்கரமான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அவரும் ஒரு டார்க் ஹார்ஸா தான் இருப்பாரு. பார்க்கலாம் இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் விளையாடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சில பிளேயர்ஸுக்கு ஒரு சில மேட்சஸ்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புகளை எப்படி யூஸ் பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து இந்த 6 பிளேயர்ல நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா பார்க்க போறது யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.